ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஷிபா இனு காயின் பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக, ஸ்டேபிளாக, ஸ்ட்ராங்காக 2000 சீரியல் மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வசீரெக்ஸில், இந்தியன் ருபீஸில் நான் சொல்கிறது. அது வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் பண்ணுறீங்களோன்னு. ஏன்னா டாலர்ஸில் கணக்கு பார்த்தாக்கா 2500 சீரியல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 24 hours ஹை பார்த்தீங்கன்னா 2250 24 hours ஹை போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 2150 லோ வந்தது. ஸ்ட்ராங்காக இருக்குது. பேர்னிங் முக்கியமாக நல்லா நடக்குது. கம்யூனிட்டி புது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இன்னைக்கு நான் முக்கியமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, ஷிபா கம்யூனிட்டி புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஷிபா இனு 1 ரூபி ட்ரீம் அப்படின்னு வச்சிருக்கேன் டைட்டில். அது எதுக்குன்னா அதை பற்றி கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து நான் கணக்கு போடுறது, என் கணக்கு பிரகாரம் அடுத்த 5 வருஷம்னா 20, 27, 28 அந்த டைமுக்கு வந்தாக்கா கண்டிப்பாக 1 ரூபிக்கு வரணும் நம்ம ஷிபா இனு காயின். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, பேர்னிங் நிறைய நல்லா நடக்குது. இந்த 5 வருஷ காலத்தில் கண்டிப்பாக நான் நினைக்கிறது, சர்க்குலேஷனில் தச்சமே இருக்கிறது 589 ட்ரில்லியன் காயின்ஸ் சர்க்குலேஷனில் இருக்குது. அதில் கொஞ்சம் காயின்ஸ் ஆல்ரெடி ட்ரில்லியன் காயின்ஸ் எடுத்துட்டாங்க சர்க்குலேஷன்லேருந்து. மிச்சம் இருக்கிற காயின்ஸில் பாதி 50% ஆகுது இந்த 5 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக சர்க்குலேஷன்லேருந்து வெளியே போயிடும், பேர்ன் பண்ணிடுவாங்க, டெட் வேலட்ஸில் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஷிபேரியமில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிபேரியமில் புது டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு நல்லா கம்யூனிட்டி வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஏறினா தானே அவங்களுக்கும் காசு. அதனால நல்லா பேர்னிங் பண்ணுறாங்க. சர்க்குலேஷன்லேருந்து காயின்ஸ் குறைச்சிக்கிட்டே வராங்க. கண்டிப்பாக 50% காயின்ஸ் பேர்ன் பண்ணால் கூட 2027-28 வந்தாக்கா 1 ரூபிக்கு போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் இந்த 5 வருஷ காலத்தில் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு தச்சமே இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னா இருக்கும். ஏன்னா எதுவும் பிரச்சனை வராதுன்னு மாதிரியா தெரியுது. கண்டிப்பாக இருக்கிறதால கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன், பாருங்க, நீங்களும் பார்த்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன்னா, இப்போ ப்ரெசன்ட் இருக்கிற ப்ரைஸில் 20,750 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நம்ம ஷிபா இனு காயினில் 5 வருஷம் கழிச்சு அது 1 கோடி ரூபாய் ஆகும்னு கணக்கு போட்டிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனு. 20,750 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 1 கோடி போகிறதுன்றது நல்ல விஷயம்தான். பார்த்துக்கங்க. யாராவது அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷிபாவில் இன்னொரு நியூஸ் என்னன்னா, பைனான்ஸ் பேமெண்ட்டுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்க ஷிபா இனு காயினை. அது ஒரு நல்ல விஷயம். அது கூட பாசிட்டிவ் நியூஸ் தான். எல்லாம் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதால, கம்யூனிட்டி நல்லா ஒர்க் பண்ணுறதால கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பிட்காயின் சமாச்சாரத்துக்கு வந்தாக்கா, பிட்காயின் பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரம் ஹை பார்த்தீங்கன்னா $72,000 ஹை போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா $69,000 லோ வந்திருக்கு. 69,000, 68,000 சில்லற, அவ்வளோதான் லோ வந்திருக்கு. அங்கேயே ஒரு $3,000 சுற்றிக்கிட்டு இருக்கு. நல்ல பம்ப் வரணும். ஏன்னா லைஃப் டைம் ஹை எது 73,800 எது டச் பண்ணியிருக்கோ அந்த லைஃப் டைம் ஹை கிட்ட வந்து நிற்குது. ஸோ அதால் கொஞ்சம் இங்கே கன்சால்டேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பம்ப் எடுக்கிறதுக்கு நல்லா கன்சால்டேட் பண்ணிட்டு பம்ப் வரும்.
அதே மாதிரி தான் ஷிபா இனு காயின் கூட நல்லா கன்சாலிடேட் பண்ணிக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல அருமையான பம்ப் வரும். நம்ம அந்த பம்புக்காக வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பிட்காயினில் பார்த்தீங்கன்னா, பிட்காயினில் அமெரிக்காவில் பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்ல நல்ல இன்ஃப்ளோஸ் வருது. கிட்டத்தட்ட 11 கம்பெனிஸ் இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸில் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இன்ஃப்ளோஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது நியூஸ் அப்படின்றாங்க. அடுத்தபடியாக நம்ம ஹாங்காங்கில் பிட்காயின் எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ஃப்ளோஸ் அதிகமாக வருதுன்றாங்க, நல்லா வருதுன்றாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தபடியாக லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃபைனான்ஷியல் கண்டக்ட் அத்தாரிட்டி அப்படின்னு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இடிபி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ப்ராடக்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுவும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு தான், அதே தான் ப்ராடக்ட்னு வச்சுருக்காங்க. அது இந்த மாதம் 28ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 28ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம் ஆகுன்றாங்க. அது கூட ஆரம்பிச்சிச்சுன்னா யூகேல கூட யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே நல்லா ட்ரேடிங் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக நமக்கு வர வேண்டியது சிங்கப்பூரில் எப்போ வரும்னு பார்க்கணும். கொஞ்சம் கரோனா பிரச்சனைன்றாங்க, அது சால்வ் ஆன அப்புறம் வருமா என்னன்னு பார்க்கணும். இது பிட்காயின் சமாச்சாரம். அடுத்தது எத்தீரியமுக்கு வந்தாக்கா, எத்தீரியமில் அப்ரூவல் பண்ணுறதுக்கு எஸ்சிசி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு டெட்லைன், எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டெட்லைனு. கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர் அப்ரூவல் கொடுத்துருவார், ஒன்றுமே நிற்காது. கண்டிப்பாக 5 கம்பெனிக்கு ட்ரேட் இடிஎஃப்ல எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு அருமையான நியூஸு. கண்டிப்பாக அவர் இன்னைக்கு பண்ணிடுவார். இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு நைட் தெரியும். அது தெரிஞ்சதுன்னா நான் பிரேக்கிங் நியூஸ் வைக்கிறேன், உங்களுக்கு ஷார்ட்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ஏறிடும். ஆனால் அப்ரூவல் ஆனால் மாத்திரம் பத்தாது. இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 15-20 நாள் மேலேயே டைம் பிடிக்கும் அது நாஸ்டாக்கில் லிஸ்ட் ஆகிறதுக்கு. அது லிஸ்ட் ஆனப்புறம் இன்னும் நல்லா ஏறும். ஆல்ரெடி எத்தீரியம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலத்தில் கிட்டத்தட்ட $800 மேலே ஏறி இருக்கு. 2900 கிட்ட இருந்தது, கிட்டத்தட்ட $3700-800 கிட்ட வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் $1000 ஏறி இருக்குன்னா பாருங்களேன். இது இடிஎஃப் அப்ரூவல் ஆகி போச்சுன்னா இன்னும் பயங்கரமாக நல்லா ஸ்பீடாக ஏறும், நல்லா ஸ்பீடாக போகும். யாராவது எத்தீரியம் வாங்கிக்கிறவங்க இருந்தாக்கா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா போன வாரம் இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா 2,51,000 கிட்ட இருக்கிறது தற்சமயம் 3,25,000 கிட்ட வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்பீடாக ஏறி இருக்குன்னு. அது ஒன்று நல்லா ஏறி இருக்கு. எத்தீரியம் கூட ஸ்பாட் இடிஎஃப் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நல்ல மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும். பிட்காயின் கூட ஆல் டைம் ஹை, இப்போ ஆல் டைம் ஹை எது டச் பண்ணிடுச்சோ $73,800 எது டச் பண்ணிடுச்சோ அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அடுத்தபடியாக 75,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 80,000 83,000 ஹை இந்த வருஷத்தில் போனோம். கண்டிப்பாக போகும்னா எதிர்பார்க்குறோம். நல்லா போகும். போயிடுச்சுன்னா நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும். அடுத்தபடியாக சொலானா ஒன்று நல்லா ஏறுது. சொலானா ஒன்று பார்த்துக்கங்க. சொலானா கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்தில் நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா $5,000 ஏறி இருக்கு. இது ஒரு நல்ல அருமையான செய்தி. ஏன்னா அடுத்தபடியாக வருது சொலானா இடிஎஃப் கூட வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க கூட அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க, கொடுப்பாங்க அப்படின்றாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் ஆகும் நமக்கு. சொலானா எக்ஸ்சேஞ்சில்
சோலானா பிளாட்ஃபார்மில் டெவலப் ஆன மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறும். இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸு சோலானாக்கு. அடுத்தபடியாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடென்ட், ப்ரீவியஸ் பிரசிடென்ட், எக்ஸ் பிரசிடென்ட், அவர் இந்த வருஷம் எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவருக்கு இந்த எலெக்ஷனுக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட்ஸ் கிரிப்டோ கரன்சியில் கொடுங்க அப்படின்னு அவர் செய்தி கொடுத்துருக்காரு. அப்படின்னா அவர் என்கரேஜ் பண்ணுறாரு கிரிப்டோ கரன்சியை. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு பார்த்தாக்கா. தற்சமயம் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அங்கே ரெகுலரைஸ் ஆகிடும் கிரிப்டோ கரன்சி. அங்கே ரெகுலரைஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியாவில் கூட ரெகுலரைஸ் ஆகிடும். சில பேர் வீடியோஸ் வைக்கிறாங்க, ஆல்ரெடி இந்தியாவில் ப்ராசஸிங் நடக்குது, ரெகுலரைஸ் ஆகிடும்னு. அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் ஆகாது. இங்கேருந்து எப்படியும் ஏன்னா நம்ம ஜெனரல் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வரணும், பார்லிமெண்ட்டில் பில்லு வைக்கணும், பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் ஆன அப்புறம் தான் இதை வைப்பாங்க. இது நம்ம இந்தியாவில் ரெகுலரைசேஷன் பற்றி, டேக்ஸ் பற்றி இருக்கிற நியூஸு. இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பால்காடாட், மேட்டிக், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அடுத்தபடி இதெல்லாம் கூட இடிஎஃப்க்கு ரெடியாக இருக்கிற காயின்ஸு, நல்ல காயின்ஸு. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, பிட்காயின் ஏறுது தவிர்த்து, பிட்காயின், எத்தீரியம், சொலானா இந்த 3 தான் ஏறுது தவிர்த்து மிச்சம் காயின்ஸ், ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸ் எல்லாம் எதுவும் அவ்வளோ ஸ்பீடாக ஏறணும். கொஞ்சம் அடுத்த வாரம் நல்ல பம்ப் வரும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் பூஸ்டப் ஆகும், நல்லா மேலே போகும். பார்த்துக்கோங்க. மெமி காயின்ஸ் கூட பார்த்துக்கோங்க. ஷிபா பார்த்துக்கோங்க. மெயினாக நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கூட பிடிச்சிருந்தா 20,750 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 5 வருஷத்தில் 1 கோடி ஆகுன்றாங்க. அது பாருங்கள். ஒரு சின்ன ரிஸ்க்கு சான்ஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க, பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.